இன்னைக்கு நம்ம வீடியோவில் லீனியர் ஈக்குவேஷன் வந்து 3 வேரியபிள்ஸ் வச்சு எப்படி பார்க்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். த்ரீ வேரியபிள் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இசட்டு. இதில் எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. 3லையுமே எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். அந்த எக்ஸ் ஒய் இசட் வந்து ஆடிஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கும். இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம எக்ஸ் ஒய் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 2x minus y plus z equal to 9 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் x minus 2y plus 3z equal to 16. இதுதான் அந்த 3 ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணலாம் எதை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸு ரெண்டும் கோஃபேக்டர் இல்லாமல் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணோம்னா 1 ரிமூவ் ஆகிட்டு 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் z equal to 5. வந்து 2x minus y plus z equal to 9. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா இது 3x இதுவும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் சேர்த்து ப்ளஸ் 2z equal to 2z equal to 14. இது நம்மளுக்கு கிடைச்ச ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸும் இசட்டும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷனை எடுத்து இந்த எக்ஸும் இசட்டும் கிடைக்கிற மாதிரி நம்ம சால்வ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்தோம் இல்லையா, அடுத்து வந்து அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2x + 2y plus 2z equal to 10. ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்க போகிறோம். x minus 2y plus 3z equal to 16. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3x இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும் ப்ளஸ் 5z equal to 26 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இதுலேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இசட் இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயும் எக்ஸ் இசட் இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணி ஏதாவது எக்ஸாவது இசட்டாவது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், நம்மளுக்கு இசட் கிடச்சிரும். ஏன்னா இது ரெண்டும் எக்ஸு வந்து ஒரு கோஃபேக்டர் எடுத்திருக்கு, இந்த இசட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுலேயும் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சால்வ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3xம் கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த +2 வந்து -5ன்னு இருக்கனால இசட்டு -3z நம்மளுக்கு கிடைக்கும். பெரிய நம்பரோட சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால -3zன்னு கிடைக்கும். இதில் வந்து -12ன்னு கிடைக்கும். -12ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இசட் கிடச்சிருச்சு. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இசட் ஈக்குவல் டு 12/3 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இந்த 4 இசட் வந்து 4ன்னு கிடைச்சதை
நம்ம வந்து இந்த 2 ஈக்குவேஷன் 5த்லயாவது 4த்லயாவது அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ கண்டுபிடிச்சிடலாம். 4த் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். 4த் ஈக்குவேஷன்ல வந்து z ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போறேன். 3x பிளஸ் 2 இன்ட்டு 4 இசட்க்கு பதிலா 4 அப்ளை பண்ணி 14. இப்போ 3x பிளஸ் 8 ஈக்குவல் டு 14. இது வந்து இந்த ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு கணக்கு போகும்போது மைனஸாக மாறிடும். 3x ஈக்குவல் டு 14 மைனஸ் 8 ஈக்குவல் டு 6. 3x ஈக்குவல் டு 6 அப்படின்னா x ஈக்குவல் டு 2. இந்த 3 மல்டிபிள் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது டிவைடாக மாறிடும். அதனால x ஈக்குவல் டு 2. உங்களுக்கு z ஈக்குவல் டு 4, x ஈக்குவல் டு 2 கிடைச்சிருச்சு. இப்போ y மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ஃபார்முலால எந்த ஃபார்முலா சிம்பிளான ஃபார்முலாவோ அதை எடுத்து அதில் இந்த இசட்டையும் எக்ஸையும் அப்ளை பண்ணி y கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் இருக்கிறதுலே ஈஸியான ஈக்குவேஷன், எந்த கோஃபேக்டரும் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து எக்ஸையும் இசட்டையும் அப்ளை பண்ணி y கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இப்போ இதில் வந்து எக்ஸ் என்ன அப்படின்னா 2, ஒய் என்னன்னு தெரியாது, இசட் வந்து 4 ஈக்குவல் டு 5. இப்போ இங்கே 6 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஒய் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டானு எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷனில் கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது அந்த ஆன்சர் வந்துருச்சு, ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டு. இப்போ எக்ஸ் என்ன 2, ஒய் என்ன -1, 2 மைனஸ் 1 1, 1 ப்ளஸ் இசட் 4 ஈக்குவல் டு 5. ரெண்டு பக்கம் 5 வந்துச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதில்ல கரெக்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம கொஷனில் கொடுத்துருந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, x minus 2y plus 3z equal to 16. இது மூணுக்கும் x equal to 2, y equal to -1, z equal to 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட். இதே போல் நிறையா மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸு ஃபார்முலாஸ் எல்லாம் வேணும், கண்டினியூவாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அப்படியே நம்ம சேனலை உங்களுக்கு இது சம்மந்தமாக மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனல் லைக். தேங்க்யூ.